அப்பாடி ட்ரம்ப் ஒரு 5 நாளைக்கு வார நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இனிமே நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரிஜினல் பிரச்சனையே இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது கண்ணா. இன்டர்நேஷனல் எனர்ஜி அசோசியேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு எனர்ஜி தட்டுப்பாடை பார்க்க போகுது, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேரா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனர்ஜி தட்டுப்பாடுனா டீசல், பெட்ரோல், கேஸ் இன்னும் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, நேத்து பிரதமர் மோடி நம்ம கோவிட்ல எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தோமோ, எப்படி ஃபேஸ் பண்ணமோ, எப்படி அதுல இருந்து வெளியே வந்தோமோ, அது மாதிரி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க கத்துக்குங்க, நம்ம இதையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெட்ரோல் டீசல் விலை ஏறலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பெட்ரோல் டீசல் கிடைக்காமலும் போலாம். கேஸ் ஆல்ரெடி தட்டுப்பாடா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, கச்சா எண்ணெயை கொண்டு வர நட்பு நாடுகளுடைய கப்பலும் $2 லட்சம் கொடுத்தாதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா அலோவ் பண்ணுவோம்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்ஸ் கிராஸ் ஆயிருச்சு. இந்திய ரூபாயின் பண மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வருது. சரி, இந்த எனர்ஜி தட்டுப்பாடு சாமானிய மக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பா ஏற்படுத்தும். நம்ம டெய்லி பெட்ரோல் டீசல் போடுறோம், ஆல்ரெடி கேஸ் தட்டுப்பாடா தான் இருக்கு. ஐடி கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு சில ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, எனர்ஜி தட்டுப்பாடு ஆனா ஆயிட்டு போகுது, என்கிட்ட போன் இருக்கு, சார்ஜ் போட்டுவிட்டு போன் பார்த்துட்டு ஜாலியா படுத்துக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க போனுக்கு வர டவர் இருக்கு இல்லையா, அந்த டவரும் கரண்ட் இருந்தாதான் ஒர்க் ஆகும். ஒரு நாட்டோட பிரதமர் சும்மா ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டார் இல்லையா. So something big is going to happen. Whatever happens, stay strong, stay positive. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.